ஒரு மதிப்பு மரியாதை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசினா கும்பராசி மட்டும் தான் நம்ம சொல்லணும். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கர்மா கண்டிப்பா இருக்கும். அதை எப்படி நம்ம பேஸ் பண்ணணும், அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். சொந்தமா வீட்டுக்கு ஏதாவது ஒரு அழகான பொருள், அழகான ஒரு சொத்து வாங்க போறீங்க. இதுதான் பிப்ரவரி மாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதோ அம்மாவுடைய சொத்து அப்பா சொத்துல வழக்கு இருந்தா அந்த வழக்க முடிவு கட்டி உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு எழுத போறாங்க. கண்டிப்பா பத்திரம் பண்ணிருவீங்க. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம். வேற கண்ட்ரி வீடு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. வேலை உதவியில் எந்த ஒரு தடங்களுக்கும் நான் சொல்ல வல்ல ராஜா நல்லா இருக்கு, பாத்துக்கணும். கண்டிப்பா திருமணம் நடக்கலாம், திருமணம் கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கருத்திருச்சே ஆகும். பார்த்துக்கணும். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி எடுத்துரும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேர் கேட்குறீங்களா எனக்கு அடிக்குமா அடிக்காது, இப்ப அடிக்கும் ராஜா லாட்ரி யோகம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரீஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள், நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு. பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்குள்ள போயிடுவோம். வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி நல்ல ஒரு சுப முகூர்த்தம் இருக்கு. எல்லாமே தேய்பிர முகூர்த்தம். 5 முகூர்த்தம் தேய்பிர முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம். 6ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 8ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 15ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. 16ஆம் தேதி வந்து ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆனா 20ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை சூப்பரான முகூர்த்தம் இருக்கு. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தங்கள். விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியே தைப்பூச திருவிழா. முருகபெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம் தான். அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். யாம் இருக்க பயமேன், முருகன் இருக்க பயமேன். கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசம் உங்களால மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும். இந்த 4 கால பூஜையும் கலந்துக்குங்க. 4 விதமான அபிஷேகம், எல்லா அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க, எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷமா இருக்கும். அனைவருமே சிவராத்திரிய ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை. அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, அனைவருமே இந்த பிப்ரவரி மாசம் வந்து அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்குறேன். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்பவுமே பாருங்க, இந்த கும்பராசிக்காரங்க எதுலையுமே ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும்தான். லாபம்னா இவங்க காசு போனா லாபத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஒரு மதிப்பு மரியாதை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசினா கும்பராசி மட்டும் தான் நம்ம சொல்லணும். எங்கே போனாலும் சரி, இவங்களுக்கு தனியா ஒரு பட்டாளமே இருக்கும். கும்பத்தை பொறுத்தவரை நீ மதிப்பு கொடுத்தா அதுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். ஷார்ப்பா இருக்கும் மைண்டு. கும்பராசியில பிறந்த அனைவருக்குமே மைண்டு ஷார்ப்பா இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணம், பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான அறிவான குணம் எப்போதுமே கும்பராசி கிட்ட உண்டு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், ஆனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதை அடையணுப்பா, இதாப்பா கும்பம். அப்படிப்பட்ட கும்பராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா 7 சனி நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மாத பலன் வரும்போது ஏதாச்சும் ஒரு கிரகம் நமக்கு மாறினா போதும், நம்முடைய தலையெழுத்தே மாறிடும். நீங்க எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரி பலனா நீங்க சில பேர் சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்கிறீங்க. தயவு செய்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு எடுங்க. உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு 9 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு யோகம் இல்லாம இருக்காது. அது என்ன கிரகம் கண்டுபிடிங்க. சொல்லுவாங்கல்ல, உனக்கு இந்த யோகம் இருக்கு, நீ இந்த தொழில் பண்ண போற, இந்த படிப்பு போற, இது பண்ற மாதிரி பொண்ணு வரும், பெண்ணு வந்த பிறகு நல்லா இருக்கும், மாப்பிள்ளை வந்த பிறகு உனக்கு குடும்ப லைஃப் நல்லா இருக்கும். எல்லாமே இந்த நவகிரகம் நம்ம உடம்பு தலை முதல் பார்த்துங்க. அது எந்த யோகமோ அதை பார்த்து எடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாதிப்பா பரிகாரம்
நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த அள்ளி கொடுத்துருக்காங்க பரிகாரத்தை. அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுப்பா. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கர்மா கண்டிப்பா இருக்கும். அதை எப்படி நம்ம பேஸ் பண்ணணும், அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இப்ப எல்லாருமே 7.5 சனி உங்களுக்கு பயமுறுத்துவாங்க. எதுக்கு வந்தாலும் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்கக்கூடிய திறமை இருந்தா மட்டும் போதும். இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்வாமோ இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகமைப்பு பாருங்க, உங்க ராசியிலே பாருங்க. புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், 3 கிரகம் ராசியில. 2ஆம் இடத்துல பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இதுல மீனத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் முதல்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இதுல ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் முதல்ல சூரியன் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சாரிக்கிறாங்க. எல்லா கிரகம் உங்க ராசியை நோக்கி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கிரகம் 5ஆம் தேதி வருவார் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு. அடுத்து 13ஆம் தேதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு வருவார். அடுத்து 23ஆம் தேதி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வருவார். அப்ப இங்க கெட்டது நான் சொல்லணுமா? கெட்டதை தூக்கி போட்டு நொறுக்குங்க, அவ்வளவுதான். நல்லதை மட்டும் சிந்திக்க. 7.5 சனி வந்தாலும் சரி இனிமே பாதிக்காது. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஒரே விஷயம்தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க சுலவா போனீங்க, இப்ப ஃபாஸ்டா நடக்க போறீங்க, அவ்வளவுதான் லைஃப்ல. இப்படி சிந்திங்க. பயம்னா பயந்துக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் கும்பராசி. ஏன் உங்கள்கிட்ட திறமை இருக்குது, வெளியில கொண்டாங்க, நீங்க பெரிய லெவலுக்கு வரலாம். என்ன சனி பகவான் என்ன பண்ணாரு? நிறைய பேருக்கு பொருளாதார வருமான பிரச்சனை கம்மி பண்ணிட்டாரு. ஒண்ணு இல்ல, இப்ப 50 வயசுனா கண்டிப்பா காசு போனா கடன் பிரச்சனை இல்லாம இருக்காது. கேட்டு பாருங்க. 30 வயசுனா வேலை உத்தியோகம் சரியா கிடைக்கல. நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே தடங்கள் தாமதம் தடை பிரச்சனை கண்டிப்பா இருக்குது. வேலை உத்தியோகம் சரியாம இல்லை. நிறைய பேருக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை கண்டிப்பா இருக்குது. தொழில் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. கண்டிப்பா கடன் இல்லாத ஆளே இல்லை. கண்டிப்பா வழக்கு இல்லாத ஆளே இல்லை. இது யாருடைய ஜாதக தசாபதி சரியில்லையோ அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா கும்பராசி தலையை ஆட்டிதான் ஆகணும் ராஜா. அவ்வளவு ஒரு சிரமத்தை, அவ்வளவு ஒரு கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா கும்பம். திருமணமே நிறைய பேருக்கு தடங்களா இருந்துச்சுங்க. நண்பர்கள் கூட்டாளியே ஜூன் மாசம் வந்து எதிரியா மாறிட்டாங்க. இவருடைய சொந்த நண்பர், நல்ல உயிர் நண்பர், நல்லா பாருங்க ஆளு எதிரியா மாறினாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர், ஒரு அவச்சொலை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி ஒரு நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா கும்பராசியை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். எதிரி பகையை பார்த்துருப்பீங்க, வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, தொழில் உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, எல்லாமே ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை எல்லாம் பார்த்தீங்க. இனிமே சனிபான் வக்கர நிவர்த்தி எதுவுமே நீங்க கவலையே படாதீங்க. நான் முதல் பலன் என்ன சொல்ல தெரியுமா? சொந்தமா வீட்டுக்கு ஏதாவது ஒரு அழகான பொருள், அழகான ஒரு சொத்து வாங்க போறீங்க. இதுதான் பிப்ரவரி மாசம், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி அழகான சொத்து, சூப்பரான இடம், நிறைய வீடு கட்டி போட்டு குறை போடுறீங்க, அந்த வீடை கட்ட போறீங்க. ஏதோ அம்மாவுடைய சொத்து, அப்பா சொத்துல வழக்கு இருந்தா அந்த வழக்கை முடிவு கட்டி உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு எழுத போறாங்க. கண்டிப்பா பத்திரம் பண்ணிருவீங்க. ஏன்னா புதனும் சுக்கிரன் ராகு எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. இப்ப ஏதாச்சும் மூவ் பண்ணா வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்கணும். இது நடக்கும், இது நடக்காம இருக்காது கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரக நேரம் 7ஆம் இடத்தை பாக்குது. அப்ப எப்படிப்பட்ட வழக்குலையும் நீ ஜெயிக்க போறீங்க. வீடு இடம் பூமி சொத்துல காசு பணத்தை போடுறவங்க தைரியமா இறங்கி இப்ப உள்ள தள்ளுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். வேலை கிடைக்கணும்னா வேலை உத்தியோகம் சூப்பரா கிடைக்குங்க. வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க எல்லாம் சொல்றேன், வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்களுக்கும் நான் சொல்ல வல்ல ராஜா நல்லா இருக்கு, பாத்துக்குங்க. எனக்கு சொந்த குடியுரிமை கிடைக்கும், எனக்கு விசா பிரச்சனைனா அந்த விசா பிரச்சனை இப்ப முடிவு கட்டிடும். ஏன்னா சூரியபவன் 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. எப்படிப்பட்ட வழக்கு விசா வந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும். எப்ப 13ஆம் தேதிக்கு அப்புறம், பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவன்லாம் சொல்றேன், படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க வர போறீங்க. நேரம் பக்கவா இருக்கு. அப்ப எதையுமே நீங்க பயப்படாம இருங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களால முடியும், ஜெயிக்க முடியும் அப்படி நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும். வீடு வண்டி வாகன சொத்து எல்லாமே இருக்கும். சொந்தமா தொழில் பண்ண முடியும். ஜாதக தசாபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு அடிங்க. 23ஆம் தொழிலுக்குள்ள காலை வச்சு பாருங்க, கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மாமனார் மாமியார் ஒரு உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய பார்த்துட்டீங்க கும்பராசிக்காரன். ஓப்பனா சொல்றேன், இனிமே இருக்காது. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு யோகம் இருக்குது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சூரிய பகவான் வந்தா நீங்க ராஜாவாக போறீங்க, பார்த்துக்குங்க. மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பு உங்க யோகத்துல உங்க ராசி பிரகாரம் இருக்குது. கண்டிப்பா விற்ற வேணா. உங்க ஜாகத்தை எல்லாருமே
பிப்ரவரி மாசம் செக் பண்ணிக்கங்க. எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா திருமணம் நடக்கலாம், திருமணம் கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கருத்திருச்சே ஆகும் பாத்துங்க. இப்பக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்ல யோகம் இருக்கு. பெருங்கொண்ட பணம் இன்கம் சூப்பரா இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டுல படிக்கணும் நல்லா இருக்கும். மெயினா கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ஐடிஏ ஃபீல்டு சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். டாக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறோம் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு காலகட்டமாக 7.5 சனியே நீங்க ஜெயிச்சு வெற்றி பெற காலமாக கண்டிப்பா இருக்கு. பாத்துங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி எடுத்துரும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேர் கேட்குறீங்களா எனக்கு அடிக்குமா அடிக்காது. இப்ப அடிக்கும் ராஜா லாட்ரி யோகம். ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி உள்ள வச்சு பாருங்க, பணத்தை கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன்களை ஃபர்ஸ்ட்ல போவோம். வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் தைரியம் இருக்கு. ஆனா இது கூட ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க. ஐயோ அப்பா, நண்பர்கள் எதிரி, போட்டி, போராட்டம், தடை, அவமான, பிரச்சனை, வேலை, உத்தியோகம் எல்லாமே ஒரு தடங்கள், நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போனது அவிட்டம், 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 அவிட்டம். இனிமே நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துக்க. 23 அப்புறம் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஒரு நல்ல காரியம், தொழில் உத்தியோகத்துல அமைப்பு, திருமண செலவு, சுப செலவு, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய, சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். அவிட்டத்துல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்ட நட்சத்திரம் தான். அடுத்து சதயம். பிரம்மாண்டமான கற்பனை, ஆசை, லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும், வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஆசை, பிரம்மாண்டமான கற்பனையான ஆசை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்க ஆசை போல் நடக்கும். ராகு சுயசாரம், சுக்கிரபகவான் இங்க வந்துட்டாரு. அப்ப இடமா, வண்டியா, வீடா, பூமியா வாங்குற ஐடியா பிளான் இருக்கா இல்லையா? இருக்கணும். வீட்டை சுபகாரியம், காதல் திருமணம், வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன், நிறைய பேர் உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, விரை செலவு நிறைய பண்ணிருப்பீங்க. நீங்க பார்க்க இனிமே பண்ண மாட்டீங்க. பயங்கரமான வெற்றியா ஒரு வருது. சதயத்துல பிறந்தவங்க அனைவரும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு, பாத்துக்குங்க. ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி வர்றதுனால கண்டிப்பா எல்லாருமே சதயத்துல பிறந்தவங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. வெற்றிகள் நிறைய இருக்குது, பாத்துக்கங்க. அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நம்ம நீதி நேர்மைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், நான் இப்படிதாயா. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் அவரை எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு போறியானா அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமேதான் உங்க லைஃப்ல சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம், தொழில உயர் பதவி, ப்ரொமோஷன், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஆனா கொஞ்சம் குரு வக்கரமா இருக்காரு. காசு பணம் குடுக்கல் வாங்கும் போச்சு கொஞ்சம் கவனம் 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 தேவை. தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனம் தேவை. காதல் திருமணம், 2வது திருமணம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக இந்த புரட்டாதி சூப்பரா இருக்கு, பாத்துங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன். கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கொடி கட்டி பறக்கும் மாதமாகவே அமைகிறது.